விவசாய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் வந்து சில்வர் லைன் உர கம்பெனி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் இந்த உரத்தை நாங்கள் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, இது எகிப்து நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இந்த மூட்டையில் உங்களுக்கு போட்டிருக்கோம் இம்போர்ட்டட் ஃப்ரம் எகிப்த் அப்படின்னு போட்டிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம். இந்த ராக் பாஸ்பேட் அப்படிங்கிறது மணிச்சத்து உரம். இந்த மணிச்சத்து உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 18% மணிச்சத்து இருக்கும், 48% வந்து கால்சியம் அப்படிங்கிற சத்து இருக்கும். அது இல்லாமல் வந்து சிறு சிறு அளவில் வந்து இன்னும் சத்துக்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பயிருக்கும் நீங்கள் வைக்கலாம். நெல், வாழை, அப்புறம் இங்கே வெங்காயம், எந்த பயிராக இருந்தாலும் இந்த உரத்தை வைக்கலாம். இது வந்து அடி உரம் தான் இந்த உரம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கருக்கு வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நெல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கருக்கு 3 மூட்டை போடணும். 3 மூட்டை எப்போ போடணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா தொழு உரத்தை எடுத்துக்கோங்க. தொழு உரத்தில் இந்த ராக் பாஸ்பேட்டு 3 மூட்டையை கலந்துருங்க. 3 மூட்டை 150 கிலோ கலந்துருங்க. கலந்துட்டு என்ன பண்ணுங்க, அடியில் உழவு ஓட்டுறீங்களா, 3வது ஓட்டுறப்ப உழவுலேயே போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு நல்லா உழுதுருங்க. உழுதுட்டு அப்புறம் நீங்கள் நடவு நட்டுருங்க. நட்டதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் களை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ராக் பாஸ்பேட் ஒரு மூட்டையும் மற்ற உரம் அந்த நம்மள்கிட்டயே பார்த்தீங்கன்னாக்கா சிஎம்எஸ்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் சில்வர் உண்டான ஒரு உரம் இருக்குது. அதையும் ரெண்டையும் கலந்து போடுங்க. இது நெல்லுக்கு. வாழைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்கெலாம் வந்து 8 மூட்டை வைக்கணும். 8 மூட்டை எப்போ அப்படின்னாக்கா 3ஆம் மாதம் உரம் வைப்பாங்க வாழைக்கு, 5ஆம் மாதம் வைப்பாங்க, அப்புறம் 7ஆம் மாதம் உரம் வைப்பாங்க. இப்போ இந்த 3ஆம் மாதம் வந்து ஒரு 5 மூட்டை வைங்க. அடுத்தது வந்து 5ஆவது மாதம் ஒரு 5 மூட்டை வைங்க. இந்த உரத்தை கூட நீங்கள் வைக்கிறப்ப யூரியாவையும் கலந்துக்கலாம், தாராளமாக கலந்துக்கலாம். யூரியாவை கலந்துக்குங்க. நீங்கள் நம்ம ராக் பாஸ்பேட்டு போட்டுங்க, சில்வர் பாஸுங்கிற உரத்தை போடுங்க. சில்வர் பாஸ் உரத்தை கூட குப்பை எருவு அவசியம் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா நல்ல இந்த வாழையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதே ரொம்ப தடிமானமாக இருக்கும். அதாவது வாழையுடைய இதே தண்டே பார்த்தீங்கன்னா நல்ல தடிமானமாக இருக்கும், நல்ல பெரிய தண்டாக இருக்கும். அது இல்லாமல் வாழைத்தாறு சீப்புனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தாருக்கு வந்து 12லேருந்து 15 சீப்பு வரைக்குமே எண்ணெய் இருக்கும். ஒவ்வொரு சீப்பும் ஒரு காய் நல்ல பெரிய பெரிய காயாக இருக்கும், நல்ல திரட்சியாக இருக்கும். இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வெயில் அடித்தாலும் சரி, இந்த சில்வர் பாஸ் உரத்தினுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் மழையே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட நம்ம இந்த சில்வர் பாஸுங்கிற உரத்தை நீங்கள் அவசியம் போடலாம். பயிருக்கு வந்து எந்த கெடுதலும் இருக்காது. மழை இல்லை, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து கெமிக்கல் இல்லாத உரம் தான், நேச்சுரல் பாஸ்பேட், இயற்கையான உரம். அங்கேருந்து இறக்குமதி பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் தாராளம் போடலாம். நீங்கள் தண்ணி இல்லை அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாம், நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும். நெல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருக்காயே சுத்தமாக இருக்காது, எந்த பதறும் இருக்காது, கருக்காய் சுத்தமாக இருக்காது. வெயிட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லா பாலிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மற்ற உரம் போடுறதோட இதில் போட்டிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் நெல்லுக்கு உங்களுக்கு மிச்சமாக தான் இருக்கும். இதோட இன்னொரு உரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி இதில் தான் தயார் பண்ணுவாங்க, சூப்பர் பாஸ்பேட்டு இதில் தான் தயார் பண்ணுவாங்க, காம்ப்ளெக்ஸ் உரங்கள் இதில் தான் தயார் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு போட வேண்டிய இடத்துல நீங்கள் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரத்தை நீங்கள் போடலாம். இது போடுறப்ப நீங்கள் டிஏபி போட வேண்டியதில்லை, சூப்பர் பாஸ்பேட் போட வேண்டியதில்லை, காம்ப்ளெக்ஸ் போட வேண்டியதில்லை. இது கூட நீங்கள் வெறும் யூரியா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லாட்டி யூரியா, குப்பை, இது 3 அவசியம் கலந்துக்கோங்க. இது வந்து எல்லா பயிர்த்துக்கும் வைக்கலாம். வெங்காயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குறுகிய கால பயிர் தான், உங்களுக்கே தெரியும். 3 மாதம் தான் இது வெங்காயம். சில இடத்துல 60 நாளில் காய் வெங்காயம் எடுத்துருவாங்க. அந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராக் பாஸ்பேட் போட்டால் நல்லா முழுமையாக எடுத்துக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, லேட்டாக கரையுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த மாதிரியும் கிடையாது. நீங்கள் குப்பை கூட யூரியா கூட கலந்து போட்டுட்டிங்கன்னா உடனே நல்லா பயிருக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ சில விவசாயிகள் என்ன எங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் உரத்தை நீங்கள் சொட்டு நீர் பாசனத்துக்கு போட முடியுமான்னு கேட்குறாங்க. சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நம்ம வந்து பைப்பில் அந்த இதில் ட்ரம்மில் கலந்து போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நம்ம அடியிலே போட்டு விட்டுறணும். தரையிலே கொண்டு போய் நம்ம இந்த சில்வர் பாஸுங்கிற உரத்தை கொண்டு அடியில் போட்டுட்டு நீங்கள் சொட்டு நீரை தண்ணியை திறந்து விட்டுட்டோம்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு வந்து தனியாக இதை வந்து நீங்கள் அதில் கலக்க வேண்டாம். மற்ற உரங்களை மாதிரி இதை வந்து தண்ணியில் கலந்து இதை போட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 3 கிலோ வைக்கணும். 3 கிலோ நம்ம அந்த சில்வர் பாஸுங்கிற ராக் பாஸ்பேட் உரம், 1 கிலோ யூரியா, 2 கிலோ பொட்டாசு, இது 3 கலந்து வச்சுட்டிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதோட இன்னொன்று என்னன்னாக்கா வேர் வலிச்சு நல்லா இருக்கும். எந்த பயிராக இருந்தாலும் சரி,
இந்த சில்வர் பாஸு அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் போகிறதுனால வேர் வளர்ச்சி வந்து நல்ல வேர் வளர்ச்சியாக இருக்கும். எந்த பயிருக்கு இப்போ தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னைக்கு நல்ல வேர் ஓடும், இதுக்கும் அதே மாதிரி நெல்லுக்கும் அதே மாதிரி தான் நல்ல வேர் சல்லி வேர் பக்க வேர் எல்லா உடம்பும் எல்லா இடமும் நல்லா பரவும் நல்லா இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எவ்வளோ பெரிய ஹார்டான மண், அதாவது ஹார்டான மண்ணுன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா புலப்படம் இல்லாமல் மண் ரொம்ப இறுகலாக இருக்கும். அந்த மண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராக் பாஸ்பேட் இந்த சில்வர் பாஸ் போட்டிங்கன்னா மண் புலப்பழப்பு கொடுக்கும், மண் புலப்பழப்பு கொடுக்கும், வேர் நல்லா ஓடும். வேர் நல்லா ஓடினாலே உங்களுக்கு செடி நல்லாயிருக்கும், செடியாக இருந்தாலும் சரி பயிராக இருந்தாலும் சரி எதுவுமே நல்லாயிருக்கும். அதனால் வேர் வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும், நல்லா மண்புழு உற்பத்தி ஆகும். நீங்கள் வெறும் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரத்தையும் குப்பையும் கொஞ்சம் கலந்து வச்சுருங்க, அவ்வளோ மண்புழு உற்பத்தி ஆகும். இயற்கையான உரம் இது, நல்ல ரிசல்ட் இருக்கும். மரவள்ளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8 மூட்டை வைங்க, அடியிலே 4 மூட்டை போட்டு உழுது விட்டு பயிச்சிடுங்க. அடுத்த வந்து ஒரு 2 மாதம் கழித்து வைங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு தென்னை மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கிலோ வச்சுருங்க. வாழைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை, முதல் 5 மூட்டை, 3ஆவது மாதம் 5ஆம் மாதம் 5 மூட்டை. அப்புறம் மற்ற எல்லா பயிருக்கும் வைக்கலாம். நீ கடலைக்கு பார்த்திங்கன்னாக்கா 3-4 மூட்டை வரைக்கும் போடலாம். நிலக்கடலைக்கெல்லாம் போட்டால் நீங்கள் சில பேர் என்ன பண்ணாங்க மண் புலப்புக்கு ஜிப்சத்தை சேர்ப்பாங்க. நீங்கள் ஜிப்சத்தை சேர்க்க வேண்டாம். எனக்கு இது வந்து ஜிப்சத்துக்கு பதிலாகவே நீங்கள் வந்து பாஸ்பேட் உரம் தான். இதையும் எதுவையும் கொஞ்சம் யூரியா சேர்த்துக்கிட்டு நீங்கள் கடலைக்கு போட்டு விட்டிங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சி ஓடும். மண் புலப்புழப்பு தன்மை இல்லை, எந்த ஹார்டான மண்ணாக இருந்தாலும் இது நல்லா இலகி கொடுக்கும். இலகி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லா அருமையான உரம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது போட்டு நிறைய விவசாயிகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த உரத்தை போட்டால் நல்லா இருக்குது. ஒரு விவசாயி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சுத்தமாக கற்காயவே இல்லை. இந்த உரம் பார்த்திங்கனாக்கா இது வந்து எல்லா தனியார் உரக்கடையிலையும் கிடைக்கும். அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு விற்பனை நிலையம் இருக்கும். எல்லா கிராமத்துலேயும் சொசைட்டி இருக்கும், அந்த எல்லா சொசைட்டிலையும் இந்த உரம் கிடைக்கும். இதோட இப்போதைய விலை வந்து 50 கிலோமீட்டர் 650 ரூபா. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, அதான் நீங்கள் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் உரக்கடை எல்லா உரக்கடையிலையும் இருக்கும். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையுமே இது தாராளம் கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் வரும், நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.